எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு 23 விளாக். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு யூஸ்டு கார் சேல் பண்ணக்கூடிய ஷோரூமுக்கு தான் வந்திருக்கோம். இது கரெக்டாக எங்கே லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பவானிலேருந்து அந்தியூர் போகிற வழியில் நயாரா பெட்ரோல் பங்க் ஒட்டி லொக்கேட் ஆகிருக்கு நம்ம சபரி கார்ஸ். சபரி கார்ஸில் என்ன மாதிரியான கார் என்னென்ன ரேட்டில் வச்சுருக்காங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கிறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்விஃப்ட்டில் டீசல் வேரியண்ட்டுங்கண்ணா. மாடல் பார்த்தீங்கன்னா 2009, 3 ஓனரு. இன்சூரன்ஸ் இல்லை, எஃப்சி மட்டும் இருக்குது. வண்டி நல்லாயிருக்கும். இது பார்ட்டி வண்டி தாங்கண்ணா. ரேட்டு பார்த்தீங்கன்னா 3 ரூபா சொல்கிறாங்க. நேரில் வாங்க, அனுசரித்து பேசிக்கலாம். இன்டீரியர்லாம் நல்லாயிருக்கும். ரிவர்ஸ் கேமரா செட்டு எல்லாம் ஒர்க்கிங் தான். வண்டி நல்லாயிருக்கும். இது பார்த்தீங்கன்னா ஹுண்டாய் சாண்ட்ரோ. மாடல் பார்த்தீங்கன்னா 2005, 3 ஓனரில் இருக்குது. வண்டி நல்லாயிருக்கும். எஃப்சி இன்சூரன்ஸ் லைவ் தான், கரண்டில் இருக்குது. இன்டீரியர் நல்லாயிருக்கும். டயர் பாயிண்ட் எல்லாம் நல்லாயிருக்கும். ஏசி ஒர்க்கிங்கு, ஃபுல் ஆப்ஷன் வண்டி. பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக்கு எல்லாம் வந்துடும். கேஷ் அண்ட் டாஸோடு இருக்குங்கண்ணா. இதுக்கு கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1.45 சொல்கிறாங்க. நேரில் வாங்க, வண்டி பாருங்கள். பிடிச்சிருந்தா அனுசரித்து பேசிக்கலாம். அடுத்த வண்டி பார்த்தீங்கன்னா மாருதி 800. மாடல் பார்த்தீங்கன்னா 2006, ஒரே ஓனரில் இருக்குது. வண்டி நல்லாயிருக்கும். வண்டி ரீபெயிண்ட் பண்ணியிருக்காங்க. டயர் பாயிண்டெல்லாம் நல்லாயிருக்கும். இன்டீரியர் நல்லாயிருக்கும். கேஸ் அண்ட் டாஸோடு இருக்குதுங்கண்ணா. பேப்பர் பார்த்தீங்கன்னா பேப்பர் கரண்ட்டு. இந்த வண்டி கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1.15 சொல்கிறாங்க. நேரில் வாங்க, சின்ன டிஃப்ரெண்ட்டில் அனுசரித்து பேசிக்கலாம். வந்து டாட்டா விஸ்டாங்கண்ணா. 2011 மாடலு, 3 ஓனரு. குவார்டர் ஜெட் இன்ஜினுங்கண்ணா. வண்டி நல்லாயிருக்கும். பேப்பர் கரண்ட்டு. இன்டீரியர்லாம் சூப்பராக இருக்கும். ஆடியோ சிஸ்டம் எல்லாம் நல்லாயிருக்கும். கிலோமீட்டர் 1,00,000 கிலோமீட்டர் தான் ஓட்டியிருக்கு. டயரெல்லாம் 4 டயர் நியூ டயருங்கண்ணா. இது கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2 ரூபா சொல்கிறாங்க. வாங்க, அனுசரித்து பேசி எடுத்துக்கலாம். இது மாருதி ஆம்னி 2011, 2 ஓனர் கண்டிஷனில் இருக்குது. பேப்பர் பார்த்தீங்கன்னா பேப்பர் கரண்ட்டு.
கேஸ் அண்ட் டாஸோடு இருக்குதுங்கண்ணா. இன்டீரியர்லாம் நல்லாயிருக்கும். ரேட்டு பார்த்தீங்கன்னா 2 ரூபா சொல்கிறாங்க. வாங்க அனுசரித்து எடுத்துக்கலாம். இது 2011 ஒரே ஓனருங்கண்ணா வண்டி. கேஸ் அண்ட் டாஸோட இருக்குது எல்பிஜியோட. பேப்பர் பார்த்தீங்கன்னா பேப்பர் கரண்ட்டு. 4 டயர் புது டயருங்கண்ணா. இன்டீரியர் சூப்பராக இருக்கும். கேஸ் அண்ட் டாஸோட இருக்குது. இந்த வண்டி ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2.25 சொல்கிறாங்க. நேரில் வாங்க பேசிக்கலாம். மாருதி சுசுகி ஆம்னி. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 2007 மாடல். 5 ஓனர் கண்டிஷனில் இருக்குது. வண்டி பார்த்தீங்கன்னா கார்பரேட் டைப் தான், எம்பிஎஃப் இல்லை. கேஸ் அண்ட் டாஸோட இருக்குது. பேப்பர் பார்த்தீங்கன்னா எஃப்சி இன்சூரன்ஸ் எடுத்துட்டாங்க. டயரெல்லாம் நல்லா கண்டிஷனாக தான் இருக்குது. வண்டி ரேட்டு பார்த்தீங்கன்னா 1.15 சொல்கிறாங்க பார்ட்டி. வாங்க நேரில் வாங்க அனுசரித்து பேசிக்கலாம். அடுத்து ஹுண்டாய் சாண்ட்ரோ. மாடல் பார்த்தீங்கன்னா 2004. 3 ஓனரில் இருக்குது. வண்டி நல்லாயிருக்கும். டயர் பார்த்தீங்கன்னா டயர் பெயிண்டெல்லாம் நல்லாயிருக்கும். எஃப்சி இன்சூரன்ஸ் லைவு. பட்ஜெட் பார்த்தீங்கன்னா 1 ரூபா சொல்கிறாங்க பார்ட்டி. வாங்க வண்டி ஓட்டி பாருங்கள், பிடிச்சிருந்தா எடுத்துக்கங்க, பேசிக்கலாம் பார்ட்டிகிட்ட. அடுத்தது மாருதி சுசுகி வேகனார். மாடல் பார்த்தீங்கன்னா 2005. 4 ஓனரு. பேப்பர் பார்த்தீங்கன்னா பேப்பர் கரண்ட்டு. வண்டி டயர் பெயிண்டெல்லாம் நல்லாயிருக்கும். இன்டீரியர் நல்லாயிருக்கும். கேஸ் அண்ட் டாஸோட இருக்குது. சீட் கவர்லாம் புது சீட் கவர்னு இப்போ தான் நியூவாக போட்டிருக்காங்க. வண்டி ரேட்டு பார்த்தீங்கன்னா 1.30 சொல்கிறாங்க. வாங்க நேரில் வாங்க பார்த்து பேசிக்கலாம். அடுத்தது அதே மாருதி சுசுகி வேகனார். இது வந்து 2011 லேட்டஸ்ட்டு. இது ஃபுல் ஆப்ஷன் வண்டி. பவர் விண்டோ, பவர் ஸ்டேரிங் வந்துடும். சென்ட்ரல் லாக்கு. டயர் பார்த்தீங்கன்னா டயர் பெயிண்டெல்லாம் நல்லாயிருக்கும். ஓனர் பார்த்தீங்கன்னா 3 ஓனரு. வண்டி இன்ஜின் சூப்பராக இருக்கும். ஏசி ஃபுல்லாக ஒர்க்கிங்கு. இது வண்டி ரேட்டு பார்த்தீங்கன்னா 2.50 சொல்கிறாங்க. நேரில் வாங்க டிஃப்ரெண்ட்டில் பண்ணி கொடுத்துடலாம். இது அடுத்தது மாருதி சுசுகி வேகனார். இது வந்து 2009 மாடல். 3 ஓனருங்க. இன்டீரியர் சூப்பராக இருக்கும். சீட் கவர் இப்போ தான் புதுசு. இது பவர் ஸ்டேரிங் வந்துடும். பவர் விண்டோ வராது, நார்மல் தான். இது கேஸ் அண்ட் டாஸோட இருக்குது. வண்டி ரேட்டு பார்த்தீங்கன்னா 2 ரூபா சொல்கிறாங்க. நேரில் வாங்க அனுசரித்து பேசிக்கலாம். மாருதி சுசுகி ஆம்னி. மாடல் பார்த்தீங்கன்னா 2009. 3 ஓனரு. எஃப்சி இன்சூரன்ஸ் லைவு. கேஸ் அண்ட் டாஸோட இருக்குது. சேலம் ரிஜிஸ்ட்ரேஷன் தான். வண்டி நல்லாயிருக்கும். இன்டீரியர் சூப்பராக இருக்கும். 4 டயர் நல்லாயிருக்கும். வண்டி ரேட்டு பார்த்தீங்கன்னா 1.80 சொல்கிறாங்க. வாங்க பார்ட்டிகிட்ட பேசி அனுசரித்து எடுத்துருவோம். மாருதி சுசுகி அல்டோ 800 லேட்டஸ்ட்டு. மாடல் பார்த்தீங்கன்னா 19. 2 ஓனர் கண்டிஷனில் இருக்குது. எஃப்சி இன்சூரன்ஸ் லைவுங்கண்ணா. ஃபுல் ஆப்ஷன் வண்டி. ஏசி பக்கா கூலிங்கு. வண்டி தெளிவாக இருக்கும். ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாத வண்டி. 2 ஓனர் கண்டிஷனில் இருக்குங்கன்னா வண்டி நல்லாயிருக்கும். இன்டீரியர்லாம் சூப்பராக இருக்கும். 4 டயர் புதுசு. இது வண்டியோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 3,60,000 சொல்கிறாங்க. வாங்க நேரில் வாங்க பேசிக்கலாம். அடுத்து மாருதி சுசுகி 800. எல்லோரும் கேட்டிருப்பீங்க 800. இது வண்டி பார்த்தீங்கன்னா மாடல் பார்த்தீங்கன்னா 2009. 3 ஓனர் கண்டிஷனில் இருக்குது. பேப்பர் பார்த்தீங்கன்னா எஃப்சி லைவ். இன்சூரன்ஸ் மட்டும் இல்லை. வண்டி நல்லாயிருக்கும். பியூர் பெட்ரோல்லே ஒன்று வண்டி. கேஸ் இல்லை, பியூர் பெட்ரோலு. வண்டி ரேட்டு பார்த்தீங்கன்னா 1.35 சொல்கிறாங்க. நேரில் வாங்க அனுசரித்து பேசிக்கலாம். மாருதி சுசுகி ஆம்னி.
இது மாடல் பார்த்தீங்கன்னா 2017, 2 ஓனரு. கேஸ் இருக்குது, பெட்ரோல் வித் எல்பிஜி. இன்டீரியர்லாம் சூப்பராக இருக்கும். 4 டயர் புதுசு, நீட் கண்டிஷன். வண்டி கண்டிஷனாக இருக்குங்கண்ணா. டயர் பாயிண்டெல்லாம் நல்லாயிருக்கும். 4 டயரும் புது டயரு. இன்டீரியர் சூப்பராக இருக்கும். கேரியர் வச்சதோட வண்டி கேரியரோடு இருக்குது. வண்டி ரேட்டு பார்த்தீங்கன்னா பாட்டி 320 சொல்கிறாங்க. வாங்க நேரில் வாங்க, அனுசரித்து பேசிக்கலாம். அடுத்த வண்டி பார்த்தீங்கன்னா மாருதி சுசுகி ஈகோ. மாடல் பார்த்தீங்கன்னா 19, 2 ஓனர் கண்டிஷனில் இருக்குது. எஃப்சி இன்சூரன்ஸுங்கண்ணா. 5 சீட்டர் ஏசிங்கண்ணா. எஃப்சி இன்சூரன்ஸ் லைவு. வண்டி நல்லாயிருக்கும். இன்டீரியர் சூப்பராக இருக்கும். 4 டயர் புதுசு. லோக்கல் நம்பர் தான், கோயம்புத்தூர் நம்பர் தான். வண்டி ரேட்டு பார்த்தீங்கன்னா பாட்டி 450 சொல்கிறாங்க. வாங்க நேரில் வாங்க, அனுசரித்து பேசி எடுத்துக்கலாம். அடுத்த வண்டி பார்த்தீங்கன்னா மாருதி சுசுகி ஆம்னி. மாடல் பார்த்தீங்கன்னா 2019, லேட்டஸ்ட்டு. ஓனர் பார்த்தீங்கன்னா ஒரே ஓனர் கண்டிஷனில் இருக்குது. டயரில் 4 டயர் நியூ டயருங்கண்ணா. இன்டீரியர் பார்த்தீங்கன்னா இன்டீரியர் சூப்பராக இருக்கும். வண்டி பக்கா தெளிவு. பேப்பர் பார்த்தீங்கன்னா பேப்பர் கரண்ட்டு. ரேட்டு பார்த்தீங்கன்னா 380 சொல்கிறாங்க. வாங்க பேசிக்கலாம். அடுத்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெனால்டுக்கு விட்டுங்கண்ணா. மாடல் பார்த்தீங்கன்னா 16, ஒரே ஓனரில் இருக்குது. இன்சூரன்ஸ் மட்டும் இல்லை, எஃப்சி லைவுங்கண்ணா. வண்டி நல்லாயிருக்கும். இன்டீரியர் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். டச் ஸ்க்ரீனோட இருக்குங்கண்ணா. டயர் பாயிண்டெல்லாம் நல்லா இருக்குங்கண்ணா. வண்டி ரேட்டு பார்த்தீங்கன்னா 325 சொல்கிறாங்க. நேரில் வாங்க, சின்ன டிஃப்ரெண்ட்டில் பேசி தரலாம். வந்து ஃபோர்டு ஃபிகோ. மாடல் பார்த்தீங்கன்னா 2010, ஓனர் பார்த்தீங்கன்னா 2 ஓனரு. பேப்பர் கரண்டில் தான் இருக்குது. வண்டி நல்லாயிருக்கும். ஃபுல் ஆப்ஷன் வண்டி. பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ வந்துடும். ஏசி ஒர்க்கிங்கு. வண்டி ரேட்டு பார்த்தீங்கன்னா 195 சொல்கிறாங்க. வாங்க 1.25 ரூபாய்க்கு பண்ணிக்கலாம். இன்டீரியர்லாம் நல்லாயிருக்கும். டயர் பாயிண்ட்டும் நல்லாயிருக்கும். அடுத்த வண்டி மாருதி சுசுகி வேகனார். மாடல் பார்த்தீங்கன்னா 2009, 2 ஓனர் வண்டி. பேப்பர் கரண்டில் தான் இருக்குது. வண்டி நீட் கண்டிஷன். வண்டி நல்லாயிருக்கும். திண்டுக்கல் ரெஜிஸ்ட்ரேஷனில் இருக்குது. வண்டி டயர் பாயிண்ட்லாம் நல்லாயிருக்கும். இன்ஜின் சூப்பராக இருக்கும். இன்டீரியர் நல்லாயிருக்கும். செட்டு நல்லா வந்துடும். கேஸ் அண்ட் டாஸோடு இருக்குங்கண்ணா. வண்டி ரேட்டு பார்த்தீங்கன்னா பாட்டி 2 ரூபா சொல்கிறாங்க. நேரில் வாங்க, சின்ன டிஃப்ரெண்ட்டில் பண்ணிக்கலாம். அடுத்த வண்டி பார்த்தீங்கன்னா ஃபோர்டு ஃபியஸ்டா. மாடல் பார்த்தீங்கன்னா 11, ஒரே ஓனரு. பேப்பர் பார்த்தீங்கன்னா பேப்பர் கரண்டு. ஃபுல் ஆப்ஷன் வண்டி. பவர் விண்டோ, பவர் ஸ்டேரிங். டீசலுங்கண்ணா. டயரெல்லாம் 4 டயர் நியூ போட்டிருக்காங்க. வண்டி பார்க்க லுக்காக இருக்கும். இன்டீரியர் சூப்பராக இருக்கும். இது கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா பார்ட்டி வந்து 3 ரூபா கேட்குறாங்க. வாங்க நேரில் வாங்க, ஒரு சின்ன டிஃப்ரெண்ட்டில் பண்ணிக்கலாம். அடுத்த வண்டி பார்த்தீங்கன்னா மகேந்திரா பிக்கப்பு. மாடல் பார்த்தீங்கன்னா 18, ஒரே ஓனர் தான். பேப்பர் கரண்டு. வண்டி பார்த்தீங்கன்னா வண்டி நல்லாயிருக்கும். வண்டி பார்த்தீங்கன்னா ஓன் யூஸ்க்கு தான் வச்சு ஓட்டிகிட்டு இருந்தாங்க, வாடகைக்கு ஓட்டல. இன்டீரியர்லாம் சூப்பராக இருக்கும். 4 டயர் நியூ டயருங்கண்ணா. வண்டி தரமாக இருக்குங்கண்ணா. வண்டி ரேட்டு பார்த்தீங்கன்னா
7,40 சொல்கிறாங்க. 7,40,000. வாங்க, நேரில் வாங்க, ஏதோ அனுசரித்து பேசி எடுத்துக்கலாம், சின்ன டிஃப்ரெண்ட்டில். அடுத்த வண்டி பார்த்திங்கன்னா மகேந்திரா சைலோ. மாடல் பார்த்திங்கன்னா 2010, 4 ஓனரு. இன்டீரியர்லாம் நல்லாயிருக்கும். சீட் கவர் புது சீட் கவர் போட்டிருக்காங்க. ஃபுல் ஆப்ஷன் வண்டி. பவர் விண்டோ, பவர் ஸ்டேரிங்லாம் வந்துடும். சென்டரில் கூட வந்துடும். வண்டி நல்லா இருக்குண்ணே. இங்கே அங்கங்கே கொஞ்சம் லைட்டாக பொரிச்சல் மட்டும் இருக்கும். வண்டி ரேட்டு பார்த்தீங்கன்னா பாட்டி வந்து 2,50 சொல்கிறாங்க. ஃபைனலாக 2,40ன்னா கொடுத்துருவாங்க. அடுத்த வண்டி பார்த்தீங்கன்னா எல்லோரும் கேட்டிருப்பீங்க லோ பட்ஜெட் ஆம்னி இருக்கான்னு. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா லோ பட்ஜெட் ஆம்னி தான். மாடல் பார்த்தீங்கன்னா 96. என்ன எஃப்சி இன்சூரன்ஸ் மட்டும் இல்லைங்கன்னா வண்டி பார்த்தீங்கன்னா வண்டி நல்லாயிருக்கும். பாட்லைன் பார்த்தீங்கன்னா பாட்லைன்லாம் நல்லாயிருக்கும். இன்ஜின் சூப்பராக இருக்கும். இது எல்லாம் பாட்டி வண்டி தாங்கண்ணா. வண்டி ரேட்டு பார்த்தீங்கன்னா 65 ரூபா சொல்கிறாங்க. ஏதோ வாங்க, முன்ன பின்ன பேசி எடுத்துக்கலாம். வண்டி நல்லாயிருக்கும் இன்டீரியர்லாம். மகேந்திரா சைலோ 2010 மாடலு, 3 ஓனரில் இருக்கு. எஃப்சி இன்சூரன்ஸ் லைவு. வண்டி நல்லா இருக்குங்க. டயர் பாயிண்டெல்லாம் நல்லாயிருக்கும். ஒரு 75% இருக்கும். கிலோமீட்ரு பார்த்தீங்கன்னா 1,40 ஓடி இருக்கு. வண்டி பாட்டி வண்டி தாங்கண்ணா. ரேட்டு பார்த்தீங்கன்னா 3,25 சொல்கிறாங்க. நேரில் வாங்க, அனுசரித்து பேசிக்கலாம். மேலும் இது மாதிரி தகவல்கள் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.